ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்யா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து ட்ராவல் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோவில் வந்து இது ட்ராவல் வீடியோ. ஸ்கூல் ஓப்பனிங் ஆகிட்டு இனிமேல் ட்ராவல் வீடியோ வராது. குக்கிங் வீடியோ தான் ஓரளவு வரும், அவ்வளோதான். எப்படி இருக்குது என்னன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாதி தூரம் போன பிறகு தான் நான் எடுத்தேன் வீடியோ. ஏன்னா இது வந்து ரொம்ப ட்ராவல் ரொம்ப லென்த்தாக போகும். எனக்கு வீடியோவும் லென்த்தாக போகும், உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கும் உங்களுக்கு போர் அடிக்கும். அதனால் கொஞ்சம் தூரம் போன பிறகு தான் நான் வீடியோவை எடுக்க ஆரம்பித்தேன். வீட்டிலேருந்து கிளம்பவும் லேட் ஆகிடுச்சி. அதனால் கொஞ்சம் பசங்களாம் கிளம்ப லேட் ஆக்கிட்டாங்க. கொஞ்சம் பாதி தூரம் போனோன்னு தான் எடுத்தேன். நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது பார்க்குறதுக்கு எனக்கு நல்லா ஜாலியாக இருந்தது. எனக்கு எல்லாத்தோட போனது எனக்கு இதுதான் எனக்கு பார்க்கவும் ஆசையாக இருந்தது. அதை விட்டு வரத்துக்கு மனசும் வரல. நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்தது என்னன்னு சொல்லுங்கள். நீங்கள் வந்து போயிருப்பீங்க, பாதி பேர் போயிருப்பீங்க, பாதி பேர் போகாமல் இருப்பீங்க. போனீங்கன்னா போயிட்டு வந்துடுங்க. நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா பூம்புகார் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண மாரி பூம்புகார் வந்திருக்கோம். எனக்கு வேளாங்கண்ணியோட எனக்கு இங்கே பிடிச்சிருக்கு. அந்த கண்ணகி சிலை அந்த இதெல்லாம் பார்க்குறதுக்கு இது வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. நல்லா இருந்துச்சு, பார்க்கவும் எனக்கு பிடிச்சிருந்தது. வேளாங்கண்ணியில் ஒரு இந்த கவுச்சி ஸ்மெல், இந்த மீன் அந்த இதெல்லாம் ஒரு மாதிரி எனக்கு அதில் கடற்கரையில் நிற்கவே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், பிடிக்காது. இதில் நல்லா இருந்துச்சு, இது ஜாலியாக இருந்தது. எனக்கு நிற்கவும் முடியல, அந்த தண்ணியில் நிற்கவும் இல்லை. சும்மா அப்படியே எட்டி பார்த்துட்டு வந்துட்டோம். அதெல்லாம் செம்மையாக இருந்தது. பார்க்கவே ஆசையாக இருந்தது. எனக்கு அதை விட்டு வரத்துக்கே மனசு இல்லை. அவ்வளோ ஜாலியாக இருந்தது. போன தடவை எனக்கு இதான் பிடிச்சிருந்தது, கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. யார் யார் போயிருக்கீங்க என்னன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பிடிச்சிருந்து எனக்கு ஒரு இதாக நல்லா இருந்தது. பசங்களும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணாங்க. அதுங்களும் லீவு விட்டு எங்கேயுமே அழைச்சிட்டு போகல அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்ததுங்க. அதனால் என்ன பண்ணோம், சரி அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னுக்காக ஒரு கல்யாணம் அதை முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கிட்டக்கன்னாங்க. சரின்னு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியாக இருந்தது. அது ஒரு இதாக தான் இருந்துச்சு. அதனால் சரி கல்யாணத்தை முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்தபடி திடீர்னு பிளானு, சரி போகலாம். நாங்கள் ஊருக்கு போகிற மாதிரி பிளான் இருந்தது. சரி திடீர்னு இங்கேருந்து கிட்டக்க தானே, சரி கிளம்பலாம் அப்படின்னு கூகுளில் மேப் போட்டு கிளம்புனா அது ஒரு சொல்லுது, அது இந்த பக்கம் ஒரு ரூட்டு சொல்லுது. அப்புறம் இது சரியாக வராதுன்னு அப்புறம் கொஞ்சம் தூரம் கேட்டுட்டு அப்புறமா போனோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவு ஓகே தான். அப்புறம் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் கண்ணகி சிலை, மதுரை எரிச்ச கண்ணகி சிலை. அதான் நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் அப்புறம் அங்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியாக இருந்தது. நல்லா அலை செமையாக வந்துச்சு. நல்லா ஜாலியாக இருந்தது. அந்த கல்லெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நான் படத்தில் தான் பார்த்துருக்கேன். இதேமாரி உண்மையாக சொல்லணுன்னா நான் அந்த கல்லெலாம் படத்தில் தான் பார்த்துருக்கேன். நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஜாலியாக இருந்தது. இந்த இடம் உள்ளே போகும்போது பூட்டி இருக்குது. ஆனால் நாங்கள் போகும்போது பூட்டி இருந்தது கேட்டு. வரப்பையும் பூட்டி இருந்தது. நாங்கள் வரப்போ பின்னாடி வழியாக வந்துட்டோம். வரப்பையும் பூட்டி இருந்ததா என்னன்னு தெரியல. நாங்கள் போகிறப்ப ஒரு 2:30 மணி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் பூட்டி இருந்தது. அதுக்கப்புறம் ஓப்பன் ஆகிருக்குமான்னு தெரியல எங்களுக்கு. நாங்கள் வரப்போ பூட்டி இருந்தது. சரி இன்னும் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துட்டோம். இப்போ அந்த இதுக்கு தான் வந்தோம், இந்த பக்கம் வந்திருக்கோம். ஏன்னா வீடியோ நான் எடிட் பண்ணி நல்லா வச்சுருந்தேன். தம்பி இதை ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்குதுன்னு இந்த இதை டெலிட் பண்ணுங்கன்னா நான் என்ன பண்ணேன், வீடியோவும் சேர்த்து டெலிட் பண்ணிட்டேன். அது என்ன பண்ணிச்சு, கண்ணாமனான்னு வந்துடுச்சு. என்னன்னு எனக்கே தெரியல. இப்போ வாய்ஸ் கொடுக்கும் போது தான் தெரியுது எப்படி வந்திருக்குன்னே தெரியல. அப்படின்னு தலையில வந்திருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். மாற்றி வந்திருக்கோம். எனக்கு கரெக்டாக அந்த பொசிஷனில் கரெக்டாக வரல. வாய்ஸ் கொடுக்கும் போது தான் கரெக்டாக இந்த பக்கம் இந்த வீடியோ வந்திருக்கணும், இது இந்த சைடில் வந்திருக்கணும் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் பார்க்குறேன் நான்.
சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த கல்லெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, கல் வந்து படத்தில் தான் பார்த்தோங்க, நல்லா இருந்துச்சு, பார்க்க நல்லா இருந்தது. இந்த அலையும் நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அலையும் இந்த சவுண்டு வந்து வச்சுருக்கேன், பாருங்கள் எப்படி இருக்குது என்னான்னு பாருங்கள். இந்த இதுக்கு வந்து கல்லில் ஏறி உட்காந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா வீடியோ எடுப்போம்னு பார்த்தா அது சத்தத்தில் ஒன்றுமே காதிலே விழுவல. சரி நம்ம வாய்ஸே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி வாய்ஸை கொடுத்துட்டேன். தலை வந்து ரொம்ப பறந்து அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சா, அதனால் சரி நமக்கு சரியாக வராது அப்படின்னு வாய்ஸே கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஜாலியாக இருந்தது, என்ஜாய் பண்ணாங்க. எப்படி இருக்குது என்னான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் போங்க, நீங்கள் இந்த லீவில் எதை பார்த்துட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். அவன் என்னமோ எழுதணுன்ட்டு எழுத போனால் நான் வீடியோ எடுத்தேன், அப்படியே அலை வந்துருச்சு, அப்படியே விட்டாச்சு. என்னான்னு தெரில, அங்கே பாருங்கள் அலை இப்போ எப்படி பயங்கரமாக வருது பாருங்கள். அது நல்ல செமையாக அலை நல்லா இருந்தது. பார்க்கவும் நல்லா ஜாலியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நிற்கவும் ஆசையாக தான் இருந்தது. எப்படின்னா குளிக்கணுன்னா அந்த பக்கம் போகணும், முன்னாடி அந்த சைடு போகணும். இங்கே குளிக்கிற மாதிரி கிடையாது, அந்த சைடு போகணும். லெஃப்ட் சைடு என்னமோ நான் குளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த லைன் வந்து இந்த பக்கம் தான் போகணும், பின்னாடி பக்கம் போகணும். இந்த சைடில் போனோம்னா அந்த கல் இருக்குது பாருங்களா, கல்லுக்கு பின்னாடியே வந்து குளிக்கிறாங்க. அந்த இதில் நாங்கள் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அந்த இடத்துல வியூவர்ஸ் நல்லா இருந்தது. அந்த இடம் பார்க்கவும் தண்ணி ஃபுல்லாக சுற்றி தண்ணி நல்லா காலையிலேயே நல்லா இருந்தது. அதனால் சரி நாங்கள் ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுக்கலை, ஏன்னா குளிச்சிக்கிட்டு இருந்தாங்க, அதனால் வீடியோ எடுக்கலை, வேண்டாம் அப்படின்னு. சின்ன பிள்ளைங்களாம் குளிச்சிக்கிட்டு இருந்தது, அதனால் எடுக்கலை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கண்ணகி சேலையிட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நான் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் அடுத்தது வந்து இந்த மீன் பிடிப்பாங்கள்ல, மீன் பிடிப்பாங்கன்ட்டு வெளியில் வரணும். நம்ம அந்த இதெல்லாம் விட்டுட்டு பீச்சை விட்டுட்டு வெளியில் வரணும். இந்த தார் ரோடு மாதிரி போகும், அந்த இடத்துட்ட வந்து இது வச்சுருக்காங்க, போட்டு ஃபுல்லாகவே போட்டிங்கு. போட்டுனா போக முடியாது, நம்ம அந்த மீன் பிடிப்பாங்கள்ல அந்த மாதிரி தான். நான் பார்த்தோம் அதிலே அப்படியே இந்த ட்ரெயினிங்கில் திரும்பிட்டோம். ஏன்னா வந்து ஃபுல்லாகவே போட்டு போக முடியாது மீன் பிடிக்கிறது அப்படின்னுக்காக என்ன பண்ணோம், போகல. திரும்பி அப்படியே யூட்டர்ன் போட்டு வந்துட்டோம். பசங்க தான் மீன் வாங்கிட்டு போகலாமான்னா, மீன் வாங்கினோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த காருக்கும் அதுக்கும் அந்த ஸ்மெல் ரொம்ப பயங்கரமாக அடிக்கும். அதனால் வேண்டாம், இன்னொரு நாள் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்துட்டோம். ஏன்னா எங்களுக்கு கடல் மீனும் ஒத்துக்காது, எங்களுக்கு சாப்பிட மாட்டோம். நாட்டு மீன் அந்த மாதிரி சாப்பிடுவோம், ஆற்று குளத்துல பிடிக்கிறது அந்த மாதிரி சாப்பிடுவோம். கடல் மீன் எங்களுக்கு ஒத்துக்காது. சாப்பிடுவோன்னா ரொம்ப சாப்பிட மாட்டோம், எப்போயாவது ரொம்ப ரேரு அப்போ தான் சாப்பிடுவோம், அதுமாரி தான் சாப்பிடுவோம். அதனால் வந்துடுறது ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு. அதனால் சரி வேண்டாம்டா, காரும் நம்ம காரில் ரொம்ப தூரம் போகணும், ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இது வந்து அந்த மேலே இது பண்ணி பார்ப்போம்ல அந்த மாரி இது ஃபுல்லாக சுற்றி தெரியும். உள்ளே போகிறவங்களுக்கு 10 ரூபா டிக்கெட்டு. உள்ளே எங்களுக்கெல்லாம் டயர்டாக இருக்குது, நாங்கள் வரல, தயவு செஞ்சு நீங்கள் போங்க 2 பேரும் அப்படின்ட்டேன். அவங்க அப்பாவை கூப்பிட்டேன், அவங்க அப்பாவை நான் வரலடா நீங்கள் போய்ட்டு வாங்கடா அப்படின்ட்டாங்க. அதனால் அவங்க பசங்க 2 பேரும் தான் போனாங்க. பசங்க மேலே ஏறி பார்த்துட்டு டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு 10 ரூபா சொல்லி 2 பேர் 20 ரூபா சொல்லி கொடுத்துட்டு பார்த்துட்டு வந்தானுங்க, சுற்றி பார்த்துட்டு வந்தானுங்க. அப்புறம் ஃபோன் வந்துகிட்டு இருந்தது. நான் அந்த வீடியோ எடுத்து முடித்த பிறகு ஆஃப் பண்ணோன்னா ஃபோன் வந்துச்சு. அப்படியே பசங்க போனாங்களா அந்த வீடியோ காலில் காமிச்சாங்க. அதனால் அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியல. அப்புறம் காசு வாங்கிக்கிட்டு எவ்வளோன்னு கேட்டுட்டு போகிறான் பாருங்க, மேலே மாடியில் ஏறணும். ஏறி போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி போனால் அடுத்தது அதை விட்டு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிளம்பிட்டு ஒரு கோவிலுக்கு போகிறோம். அந்த புதன் சனீஸ்வரர் ஏதோ சொல்லுவாங்க, திருவெண்ணைக்காடா என்னமோ ஊர் அது பேர் ஃப்ரெண்ட்ஸ், அது சரியாக வாயில் வரல அந்த ஊர் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து போகலாம், அங்கேருந்து கிட்டக்க தான் சொன்னாங்க. அதுக்கும் என்னன்னா கூகுள் மேப்பு தான் போட்டோம், அந்த கூகுள் மேப்பு சொதப்பலாயிட்டு. அது என்ன பண்ணுச்சு, சரி பாதி தூரம் போய் காமிச்சிது, பாதி தூரத்துலேருந்து அதுக்கப்புறம் வரல, யூட்டர்ன் போட்டு இது பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் சரின்னு மறுபடியும் யூட்டர்ன் போட்டு கிளம்பி அப்புறம் கேட்டுட்டு அப்புறம் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி இது உள்ளே தான் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இது உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பக்கம் போகணுன்னு சொன்னாங்க. அந்த சிவனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வாங்க அப்படின்னாங்க. அப்புறம் வந்து அங்கே சிவன் இருந்தது, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது உள்ளே போகணும்.
இது போயிட்டுருக்கோம் பாருங்கள், பாதி தூரம் போன பிறகு திரும்பி வந்துடும். திரும்பி வந்துட்டு இது உள்ளே போய் சிவனை சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இது உள்ளே போவோம். போயிட்டு அங்கே சொன்னாங்க கடையில் இருக்கிறவங்க, அங்கே போய் பார்த்துட்டு போங்க அப்படின்னு. அப்புறம் அங்கேருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை விட்டு கிளம்பவே எங்களுக்கு ஒரு 7 மணி 7:30 மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதை விட்டு கிளம்பவே. அதனால் சரின்னு என்ன பண்ணோம், இது சரியாக வராது கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு சாமியை கும்பிட்டுட்டு மழை சரியான மழை பிடிச்சிக்கிட்டு ஊற்றுன்னு ஊற்றுது. காற்று புயலுமா அப்படி அடிச்சுது. அங்கே போயிட்டு உள்ளே போயிட்டு இது உள்ளே போகிறோம் பாருங்கள், அதில் போயிட்டு சாமி இங்கே கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் சொன்னேன்னா வீடியோ வந்து ஸ்டோரேஜ் அதிகமாகிட்டுன்னு டெலீட் பண்ணுறதுக்கு என்னென்னமோ போட்டு இதாகிடுச்சு. இப்போ வந்து இது மாற்றி வந்துட்டு இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது மாற்றி அந்த பக்கம் வரணும், இது பின்னாடி வரணும், இது முன்னாடி வரணும். இந்த வீடியோ வந்து முன்னாடி வரணும், அந்த இருட்டாக இருந்தது பாருங்களா அது பின்னாடி வரணும். தலைகளாக இருக்குது, ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ மாற்றி இருக்குது. இது வந்து வீடியோ எடுத்தேன் வாய்ஸ் அப்படின்னா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் பாருங்கள், நல்லா இருந்துச்சு. சரி அது என்ன பண்ணோம், அந்த பார்க்கும் போது சரி வீடியோ எடுப்போம் அப்படின்றதுக்காக என் ஃபேஸை எடுத்தேன். வாய்ஸ் கொடுக்கலான்னா அங்கே ஒரே சத்தமாக இருந்தது. பாட்டு மெயினாக வந்து சாமி பாட்டு ஓடிட்டு இருந்தது, எனக்கு காப்பிரைட் விழுவும். அதனால் நான் சரி வீடியோ நம்ம வாய்ஸ் கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கும்பாபிஷேகம் பண்ணாங்க ஜூலை இன்னமும் 6 7 ஜூலை வந்து கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்த்துட்டு கிளம்பிட்டோம். சாமி கும்பிட்டுட்டு அது நல்ல சூப்பராக தரிசனம். அதையும் சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சரியான அதையும் மழை தூடுது பாருங்கள், மழை தூத்த போடுது லைட்டாக. நானும் போயிடலாமான்னு கேட்டேன், போவோம் இல்லை வாய்ப்பு இல்லை கம்மி தான் அப்படின்னாங்க. சரி ஐயே இது என்னடா இதுன்னுட்டு புயல் சரியான புயல். ஏன்னா வீடியோ எடுப்போன்னு நினச்சேன், அந்த இதில் எனக்கு சுத்தமாக தோணவே இல்லை. ஏன்னா பயம் எனக்கு. அதில் என்னென்னா மரம் அந்த கிளை இருக்குது பாருங்கள், ஏதோ ஒரு மரம் வந்து பெரிய மரம், அந்த கிளை வந்து இப்போ தண்ணி விழுந்துச்சு பாருங்கள்.